ஆற்றல் மிக்க தாய்மார்களே, தாங்கள் எல்லாம் அவளோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இசை கலைஞர் எனது பாசமிகு அன்பு சகோதரர் ஜில்லா ரஞ்சித் அவர்கள் வழங்கும் பள்ளி திருமண நாடகங்கள் மத்தியிலே ஆரம்பிக்கின்ற அனைவரும் திரளாக வந்து எங்களது நாடகத்தினை கண்டு கழித்து அந்த மதுரவரின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் அருகே ஆதரவு தருகே என்ற நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். அன்புறவுகளே, ஹலோ சரி ஹலோ சரி பவன மதுரா நிலையே பாண்டியராஜரனையே பாவன மதுரா நிலையே பாண்டியராஜரனையே அவரகதாடதீக அருகோஜகரதகே அம்மா அவரகதாடதீக பல்தோரகதே அம்மா வரதாகினி பக்தி பேத சந்தாகினி சேவகி பாபவச்சனி சிகனம் பவனவாகினி சேவகி பாபவச்சனி சிகனம் பவனவாகினி தேவி மீனாட்சி அம்மா திமிகிட்ட தாண்டமிர் ரங்கம் திமிகிட்ட தாளமதங்கம் திமிகிட வாதியமிர் ரங்கம் திமிக்கிட வாத்திமிதங்கம் பிரமாதானகரே தஜானக பிரமாதாண்டவனே தாண்டவனே சங்கரே ஆண்டவமே சங்கரே நெஞ்சகதோடி நெஞ்சகதோடி துருளாடி நெஞ்சகதோடி துருளாடி தோபோனி கஜான வந்தே தோபோனி கஜான தாண்டவனே சங்கரே ஆண்டவமே சங்கரே நாமே மங்களான போக்கிட நாமே மங்களான போக்கிட சோபரும் போனி கஜான வந்தே தோபோனி கஜான தாண்டவனே சங்கரே ஆண்டவமே சங்கரே கணபதி என்றிட கடங்கும் வல்வினை கணபதி என்றிட காடனும் கைதோழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே காக்கும் கடவுள் கணேசனை நிலை காக்கும் கடவுள் கணேசனை நிலை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கணேசனை நினை யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள் யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள் அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள் அகப்படும் கருப்பொருள் உலகிற்கும் ஒளி தரும் ஒரு பொருள் ஒளிதரும் புறப்பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார கனிப்பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார கருப்பொருள் காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை நாதமும் போதமும் ஞானமும் மாணவன் நாதமும் போதமும் ஞானமும் மாணவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவர் நாவிலே தேனவன் ஒளியது உருவமாய் திகழ்பவர் ஓமெனும் ஒளியது உருவமாய் திகழ்பவர் உமையவர் மனிதனிலே குழந்தையாய் தவழ்பவர் உமையவர் மனிதனிலே குழந்தை
காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை இன்னிசையில் பாடி இணைந்தது என் மனம் இன்னிசையில் பாடி இணைந்தது என் மனம் என் குரல் உள்கரம் கொடுத்தவரம் என் குரல் உள்கரம் கொடுத்தவரம் மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு சப்த சுரங்கள் செய்யும் நீலை உன் கண்ணசைவில் சப்த சுரங்கள் செய்யும் நீலை உன் கண்ணசைவில் சாப விமோச்சனம் கண்டதையா சாப விமோச்சனம் கண்டதையா வரராக மலர்க்குள் நான் செய்யும் இருள் போதை வரராக மலர்க்குள் மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு உந்த நினைவு என் வாழ்வில் சுதி மீட்டும் உந்த நினைவு என் வாழ்வில் சுதி மீட்டும் என் மொழி உள் புகழ் பிரதி பாடும் என் மொழி உள் புகழ் பிரதி பாடும் மனதோடு மனதால் உள்ள லயமாக மனதோடு மனதாக உள்ள லயமாக வாழ்ந்திடும் யோகம் அது ஒன்றுதான் போர் வாழ்ந்திடும் யோகம் அது ஒன்றுதான் போர் மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு மாமலை மேலே வாழும் மகாபிரபு மாமலை மேலே வாழும் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு நன்றி நன்றி
சரணம் அன்னை மாளிகப்புறத்தம்ம தேவியே சரணம் ஹரிஹர துதனையனையப்ப சுவாமியே சரணமையப்பா மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் கோமகன் கொடி கொண்டு குறை தீர்க்கும் சன்னிதானம் கோமகள் மைந்தனின் புண்ணிய சன்னிதானம் மாமலை சபரியின் மணிகண்டன் சன்னிதானம் பதினெட்டு படி மீது விளங்கிடும் தன்னிதானம் பதினெட்டு படி மீது விளங்கிடும் தன்னிதானம் விதியை மாற்றி வைக்கும் வீரனி தன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி தன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி தன்னிதானம் அவனியெல்லாம் காக்கும் ஐயப்பன் தன்னிதானம் மாமலை சபரியின் மணிகண்டன் தன்னிதானம் நாதனின் சன்னிதானம் பாபரின் சன்னிதானம் நாதனின் சன்னிதானம் பாபரின் சன்னிதானம் நாளெல்லாம் நம்மையில் கட்டி காக்கும் சன்னிதானம் மாளிகை புறத்தம்மணி மணக்கவ சன்னிதானம் மாளிகை புறத்தம்மணி மணக்கவ சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்தே காணல நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்து காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வேணுமென் தோணல என் தெம்மாங்கு பாட்டு கேட்டு தென் காத்து ஓடிவன் தூராக போக வேணும் அக்கறையில் நான் உண்டான ஆசைகளை சொல்லாம போட்டிவன் முள்ளூர வாடுறேன் இக்கரையில் நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்து காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணுமென் தோணல நேத்து வெதக்கு வச்ச நீ தந்தா ஒத்து கணிந்து வரும் நீரந்தா மாறாம போகாது வாடாதே பூந்தேனே நேராம வாடாது தண்ணீரை செம்மீனே நம்மூரு கோட்டச்சாமி உன்னை என்ன சேர்த்தாச்சு என்றோடி நீதா என்று என்றோ எழுதி வச்சாச்சு எப்போதும் சொந்தங்கள் போகாது செந்தாள கத்தால ஆகாது நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்தே காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணுமென்
ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம் என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் எங்கேதான் உன் பேரை மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்னாத்த காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் இருக்கிற மேலிருந்து எட்டு தேத்த பாத்திரம் ஏங்கி ஏங்கே காத்திருந்தே காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி விடுமன் தோணல என் தெம்மாங்கு பாட்டு கேட்டு தென் காத்து ஓடிவன் தூதாக போக வேணும் அக்கறையில் நான் உண்டான ஆத்தைகளை தொல்லாம போட்டிவன் உள்ளூர வாடுறேன் இக்கரையில் நான் எரிக்கிற மேலிருந்து எட்டு நேத்த பாத்திரம் ஏங்கி ஏங்கி காத்திருந்தே காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி விடுமன் தோணல நாட்டுக்கு தேவத்தையே நகரிக கோமாளி வந்தானையா கோமாளி 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 நாட்டுக்கு சேவை செய்ய அகரிய கோமாளி வந்தேன் நாட்டுக்கு தேவத்தையே நகரிக கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய அகரிய கோமாளி வந்தேன் சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்து காத்திக்காக வந்தேன் திரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்து காத்திக்கு வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானுங்க நாட்டுக்கு சேவை செய்ய அகரிய கோமாளி வந்தேன் ஓட்டாரே விட்டரங்கி வந்தேனே ஓட்டார விட்டிறங்கி வந்தேனுங்க ஓட்டாரே விட்டரங்கி வந்தேனே ஓட்டார விட்டிறங்கி வந்தேனுங்க ஓட்டாரே விட்டரங்கி சுட்டும் 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 வந்தேனங்க ஓட்டார விட்டிறங்கி திட்டும் 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 வந்தேனுங்க என்னடா நடக்குது ஊரு விட்டு ஊரு வந்து அப்பப்பா அதற்கு இதழ் பண்ணாதீங்க அப்பப்பா புருஷமாக அடிப்பாங்க என்ன சொல்ற அவங்க புருஷன் அடிப்பாங்க நமக்கு தேவை இல்லாத வேலை விட்டுடு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரு உங்களை நம்பி விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி எத்தனை பேரு விடுவங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து ஹேய், காதலுக்கு அரியனூர் அங்காளியே அங்காளி திருசூலியே ஓடோடி வாமா ஒரு சொல்ல வந்தோம் அம்மா எங்கள் குலங்காக்கு தேவியம்மா அம்மா அரியனூர் அங்காளியே அங்காளி திருசூலியே சித்தாங்க ஆடை கட்டி சிங்கரத்த மேலே சித்தாங்க ஆடை கட்டி சிங்கரத்த மேலேறி நம்ம ஊர் எல்லையிலே குடிகொண்ட மதுரை வீரன் ஐயா 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 அம்மம்மா அரியனூர் அங்காளியே அம்மோ அங்காளி திருசூலியே அம்மா மாரே அத்த மாரே பாருங்க
அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாரே அத்த மாரே பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க இது மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க இவனுடைய நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாரே அத்த மாரே பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க ஆலோலம் சோ அப்படின்னு நாங்க பறவை வரட்டலாம்னு நாங்கெல்லாம் ஒரு ஊர்ல இருந்து நம்ம ஊருக்காக தேர்வு செஞ்சு அன்பு சகோதரர் ஜில்லா ரஞ்சித் அவர்கள் ஏற்பாடிலே ஒரு கலைஞரையும் ஒரு சங்கத்தில் இருந்து தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை அமைத்திருக்கார்கள். இந்த நாடகத்திற்கு வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வருக எல்லாரும் இப்படி முன்னால் வந்து உட்காருங்க. நானோ எருதுகட்டு மாடு மாதிரி நீங்கள் பிடிக்க நிற்கிற மாதிரியும் ஏற்கனவே மாடு மாதிரி தான் இருக்கேன். அது வேற எல்லாரும் முன்னால் உட்காந்து அண்ணே வாங்க இங்கிட்டு வாங்கினே அவளத்த ஆத்தாக்கெல்லாம் வீட்டில் இருக்கவெல்லாம் கிளம்பி வாங்கம்மா. ஆமா சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி எரும மாடு என்ன சொல்ற அல்லையா குழம்பு விருந்தாடி குடிச்சுன்னா தண்ணியை கலக்குறது இல்லையா சுடுதண்ணியை சுடுதண்ணி காய்ச்சி ஊற்றி புருஷன் தலையில 2 குடத்தை தண்ணியை ஊற்றி ஏப்பா மொத்தம் அப்பதான் தெளிவு கொடுக்கும். ஓஹோ இப்போத்தான் படித்து சொன்னா வெடி போடாதுன்னு பப்புனுக்கு வேணும் மற்ற ஆளுக்கு வைங்க வேட்டு. அதனால பேரன்பார்ந்த பெரியோர்களே பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்படுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாரசியல் மக்களை எதிர்கால இளைஞர்களே எழுச்சிமு தாய்மார்களே வருங்கால வாலிபர்களை காலைகளுக்கு ஆள் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே என்ன தம்பி சொல்ற நிறைய கம்பெனி இருக்கு அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சுரண்டலாம்னு மற்றும் காய்ச்சவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாரசி மக்களை அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். நன்றி வணக்கம் வணக்கம். என்னடா ஆரம்பமே வண்டி கொண்டங்கிருச்சாடா இப்போத்தான் கொஞ்ச நாளாக மறந்துட்டு இருக்கேன். நீ குனியில பார்த்தா நம்மளும் குனிஞ்சிருவோமோன்னு பக்குன்னு அந்த எண்ணம்லாம் இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது? எப்ப காலையில 10:45 ஆரம்பிச்சது. எப்படி தம்பி அப்படி கரெக்டா சொல்றீங்க? என்னைக்குமே கடைக்கு போக மாட்டேன். திருவிழா அன்னைக்கு தான் நம்மளும் ஓயாம கேட்பேன். எப்படி கறி எடுத்தாச்சா? ஆமா. அது கறி மசாலா பட்ட வாங்கினியா இல்லையா? அட இல்லங்க கோச்சுக்காம. உன் தம்பி வரணும் சொன்னானே வந்தானா? இல்லங்க அதுதான் அன்னைக்கே வாங்கிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு வாங்க இப்படி பிரஸா இருந்தா தாண்டி நல்லா இருக்கேன். பிரஸா அப்படின்னு ஓயாம 10:45 இருந்து அப்புறம் 11 ஆகும், அப்புறம் 12 மணி ஆகும், அப்புறம் 12, 1, 4, 5, 7, 10 அதோட வண்டி குணங்கிடும். இந்த கம்பெனி இனிமேல் தான் சொல்லுங்க போல. ஆனால் அன்றைக்கி அருமையான அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க அன்பு ரசிகர்களே. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம். ஆமா ஆமா. ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் இது வைக்கலாம். எது? கிராமிய நிகழ்ச்சி. ஏனே அப்படியானே? ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா கராட்டம் வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். வில்லு பாட்டு. எத்தனை ஒரு 70,000 இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். கும்மி பாட்டு. எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நாடகம் தான் முக்கியம். அப்படியே இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நாடகம் ரொம்ப சிறப்பான நாடகம். உண்மையிலே தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு தேர்வு செஞ்சு அமைச்சிருக்காங்க. எல்லாரும் அமைதியாக இருந்து எங்களது நாடகத்தை கண்டு கழிக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற எனது பாசமிகு அன்பு மாமா திரைப்பட பின்னணி பாடகர் கர்ணவ பிரபாகரன் அவர்கள் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் கலக்கப் போவது யாரு, அசத்த போவது யாரு தம்பி நண்டு பாலா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். மற்றும் இந்தியன் 2 அந்த படத்திற்கு வீடியோ எடுத்த 2வது டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேனாக இருந்த எனது பாசமிகு அன்பு மைத்தனர் கணேஷ் செல்வம் அவர்கள் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். நிறைய பேர் வருகின்ற அப்பா பிள்ளையார்பட்டியிலிருந்து சோமு அப்பா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். மற்றும் பிள்ளையார்பட்டி கார்த்திகேயன் அவர்களோடு இணைந்து நண்பர்கள் மற்றும் அண்ணன் பிள்ளையார்பட்டி சரவணன் நிறைய ரசிகர் நெடுமரம் சரவணன் நிறைய ரசிகர்கள் வந்திருக்கீங்க. அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்று கொண்டு நிறைய ஆள் பேர் சொல்லலைன்னு கோச்சிக்கிறாதே. எனக்கு ஏன் பேரை ஒழுங்காக தெரியாது. ஆமாம் அப்படி என்னையே சொல்லலை அது சொல்லி இங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்று கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்ற நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அம்மா நம்ம ஊரில் வீட்டிருக்கின்ற அந்த பரிவார தெய்வங்களை வணங்கி
கலை பிணியை துவங்கி நாடகத்தை ஆரம்பிப்பா. ஐயா, நம்மளை எல்லாம் காக்குகின்ற தெய்வம் இன்னைக்கு யாரு? யாரு? மதுரை வீரன். நம்ம கும்புறதும் மதுரை வீரன், நம்ம விடுஞ்சா சாப்பிடுறதும் மதுரை வீரன். எல்லாமே சரியா இருக்கு. அந்த மதுரை வீரனுக்காகத்தான் அந்த நாடகமே. நான் அமைதியா இருந்து அந்த மதுரை வீரனை வணங்கி கலைப்பணியை தூங்க அந்த பனையம்பட்டியில் வீடு இருக்கின்ற அங்கே மதுரை வீரன் பரிவார தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி கிளைப்பணியை துவங்கி ஹலோ அப்படியே இருக்கணும். சிங்கிள் எக்கோ மட்டும் இதே மாதிரி வச்சிருங்க. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாகம் உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா பனையம்பட்டியில் விட்டிருக்கும் மதுரை வீரனையா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அருளாக முருவெடுத்து கருமாறி அருகில் மகிழகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு கனிவாளு காமாட்சியம்மா மாங்காடு கனிவாளு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அல்ல வாரி தருகிறார். அருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். புன்னநல்லூர் மாரியம்மா உலகத்துக்கு தேவையம்மா. புன்னநல்லூர் மாரியம்மா உலகத்துக்கு தேவையம்மா. புன்னநல்லூர் மாரியம்மா உலகத்துக்கு தேவையம்மா. இன்னமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா. இன்னமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோற்றமாக வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருகில் மகிழகிலே முண்டக கன்னியம்மா பனையமட்டில் விட்டிருக்கும் மதுரை வீரன் ஐயா. பனையமட்டில் விட்டிருக்கும் மதுரை வீரன் ஐயா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோற்றமாக வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். திச்சட்டி ஏந்தி உந்தன் திச்சட்டி அம்மா திச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகின்றோம். திச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகின்றோம். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம். தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டி கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். இனியிலே காமாட்சி குழந்தையாக தவறு அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கைதட்டி 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 உற்சாகப்படுங்க அன்புறவுகளே. புதுக்கோட்டை மகாராஜன் பேக்கரி எனது பாசமிகு அன்புவனார் பாண்டியன். ஐயா, நான் பேக்கரியில் போய் என் கள்ள பொண்டாட்டிக்கு முட்டை போண்டா வாங்குவேன். யாருக்கு? அவர் 2 எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுப்பாரு. அந்த தொடர்பு தான் இந்த தொடர்பு. ஏப்பா நீனே முட்டை போண்டா சைஸில் தானே பாருங்க. அந்த முட்டை போண்டா தின்னுதாண்டா அப்படி தள்ளி போய் கிடக்கு. அன்னை மகாராஜா பேக்கரி பாண்டியன் அவர்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்லா கைதட்டி ஜோரா கைதட்டி உற்சாகப்படுது. ஏன்னா கைதட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். இது ப்ளஸரா? ப்ரெஷர் இல்லை ப்ரெஷர். ப்ரெஷர். மனுஷன் பருத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும். உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவேரிக்கும். இந்த கையை இப்படி வச்சு பார்த்தோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டங்கள் அது அழகப்பட்டது.
2 கண் பார்வை தெரியல அம்மா புலைக்க வழியில் இருக்கு தெரியுது எல்லாம் கை தட்டினா தான் பிறந்த இந்த கை காலு மரம் சொல்லும். இந்த கையை எப்படி பார்த்தோம்னா கை மரம் இந்த ரத்த ஓட்டங்கள் சீராகிறதுக்கு தான் சொல்றது. நான் நல்லா கை தட்டி உற்சாகப்பட்டேன்னு எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு என்ன தம்பி சொல்ற? புருஷன் போட்டு அம்பிட்டு வேலிக்கருவை வெட்டி வெயில கடந்து சாவன் தவுசர்ல 32 ஓட்டை இருக்கும். 32ஆ? இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் 800 ரூபா தையக்கூலி கொடுத்தாச்சு. 2 ஜன்னல் பின்னால 2 கயறு ஒரு நிலை 2 ஜன்னல் பாத்ரூம் இருக்கும். பாத்ரூம் தான் நம்ம ஆளு கூட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாம் கட்டி எல்லாம் இருக்கு. அப்படியே வெயில்ல கடந்து விடகால வெட்டி சாவன் எல்லாரும் கட்டிட்டு ஒன்று சேர்ந்த பெண்கள்லாம் அந்த மதுரை வரையும் அந்த முத்துமாரி மகமாயி அந்த எல்லா தெய்வத்தையும் வணிக அப்படி கும்மி கொட்டுவா பாருங்க. அப்படிதான் இவன் பாடுற மாதிரி தான் பொம்பளை அது பாடும். அதான் சொல்றேன். அது ஒரு பாடு பாடு. அப்படி கும்மி கொட்டையில நம்ம பொம்பளை பாரு. அமுதா ஆனந்தி கொட்டுக்கடி பெரிய பொல்லாத புருஷன் ஒரே சிலாக்க அப்படின்னு சொல்லி பொம்பளை ஆளுங்க கும்மி கொட்டுங்க. ஐயா இங்கே இல்ல அவங்க கும்மி கொட்டுற நீ பாட்டில் சண்டையை எடுத்துட்டு போயிடாம அமுதா இந்த ஊர்ல உள்ள அமுதாலே அது ஏற்கனவே கடுப்புல இருக்கு புருஷன் மேல என்ன போட்டு அடிக்கவாடா எனக்கு ஒரு முதுகு படர்ந்த முதுகு ஒன்னு கொடுத்தாலும் பல்லாரும் கொடுத்த மாதிரி இருக்கு. ஆமா இதை பார்த்து நம்மால ஆம்பளை ஆளு இடையில நிலையாம எப்படி இல்ல அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ணன் இருக்கு. யாருன்னே தெரியாது நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது பக்கத்துல நின்றுக்கிட்டு தலையை செஞ்சு அத்தாச்சு அப்படின்னு சொல்லி அதோட சேர்ந்து ஒரு ரவுண்ட் வருவாங்க. எப்படி கிண்டல் பண்டியா எரிச்ச மயிறு கலப்பு அப்படிதான் கொட்டுவாங்க. சென்ட்ரல் எல்லாலே சரியா இடையில உள்ள அப்படி சொல்லிது. அப்படி ஒரு ரவுண்டு சுத்தி வருவாங்க. 2ஆவது ரவுண்டு நம்ம ஆளு இப்படியே ஆடிக்கிட்டு வந்தவன் கும்மி ஓடிட்டு வந்து நைஸா அந்த அத்தாச்சி இருந்துச்சுல அது இழுப்பை பிடிச்சி கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓட்டிக்கிட்டு முளைப்பாரி நடுவுர் ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூச்சாரி வெறுகு மாதிரியே முழிப்பாரு. ஏன்டா முளைப்பாரி ஓட்டம். அப்புறம் நம்ம ஆளு அப்படிலாம் அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல, செஞ்சிருப்பேன். எல்லாரும் விடியற வர இருந்து நாடகத்தை ரசிகன். உண்மையிலே எங்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு தான் இந்த நாடகமே வைக்கிறது. கண்டிப்பா எல்லாரும் ஊரில் அடிச்சுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு சொத்து பிரச்சனையாக இருக்கும், பப்பாட்டி பிரச்சனையாக இருக்கும், தண்ணி வாங்கினதில் ஊற்றுனதில் முன்ன பின்ன இருக்கும், கட்டிங் பிரச்சனையாக இருக்கும். அது மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரியை போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடா குட்டியை வாங்கி வெட்டி எல்லாரும் சந்தோஷம். அண்ணே அண்ணே டேய் மாப்பிள்ள எதுக்கு நாடகத்துக்கு எடுத்து போடுவா? ஏது கத்துற? ஓன் பேச்சு தான் கேட்கு, ஏன் பேச்சு மசுரோட கேட்குது. இல்லை நீங்கள் சத்த பேசுஞ்சா எனக்கு தொண்டையை கட்டிக்கிட்டு அமைதியா இருங்கய்யா. தம்பி அந்த சரக்கு என்ன இருக்கு இருக்கா? சரி என்ன டைலாக் பேசுனேன் அப்படிதான் பண்ணிடுவோம். கிடா விட்டு எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை வைக்கிறாங்க. எல்லாமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கத்தேன். இந்த விழா வைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டுப்பேன் இந்த விழா குழுவினருக்கு தான் தெரியும். முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க, அதில் 2 பேர் வர மாட்டேன். எங்களுக்கு 1000 வேலை இருக்கும்டா. உட்கார முடியுமா? நீ என்ன பேசுற? கோயிலுக்கு நீங்க என்னடா அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அப்படி பேசுவாங்கப்பா. அந்த கூட்டம் கலைஞ்சு வரும். மறுபடிக்கு ஒரு கூட்டம் போடுவாங்க. அது ஆறுமுகமும் சுப்பிரமணியம் மட்டும் வராம இருப்பேன். அப்ப நாங்கெல்லாம் இழுச்சா பையன் நீங்க ஏங்க இருக்கும் போலப்பா. என்னடா கை தட்டுற பார்த்தா என்னடா அது ஆறுமுகம் இருக்காப்ல அவ்வளவுக்கு. தம்பி துரையரசபுரம் ஞாபகம் இருக்காடா? வீரமங்கலம் ஆறுமுகம் சுப்பிரமணியம் அவங்க சௌரியத்துக்கு என்னடா இது பண்றான்னு அந்த கூட்டமும் கலைஞ்சு போயிடும். மறுபடிக்கு ஒரு கூட்டம் போடுவாங்க. வருஷம் நாடகம் வச்சுட்டு இந்த வருஷம் நாடகம் வைக்கல 4 பேர் நம்மளை மதிப்பானடா. ஆமா நாடகம் பார்க்க ஆளு வருது வரல. நம்ம மதுரை வீரன் பாப்பாரு, நம்ம ஆத்தா காளியம்மா பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து, கொட்டாய்க்கு கொடுத்து, ஆமா ஒளிபெருக்கி கொடுத்து
அதே தான் சொல்றேன். அதான் அதே ஆமா போடுறேன். மறுத்தே பேச என்ன மாட்டேன். பண்றது? ஆமா போட்ட சாமியாச்ச மைக் செட்டு கொடுத்து கொட்டாயை கொடுத்து இப்போ காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒளிபெருக்கி சாப்பாடு சொல்லு மைக் செட்டுக்கு சொல்லி ஒளிபெருக்கி சொல்லி சவுண்ட் சர்வீஸ் எப்படியே ஊர்ல நான் செருப்படி வாங்கினேன். ரேடியோ செட்டு டேய் ஒரே சம்பளம் தான்டா 7 தடவை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொல்லி எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்தினான். இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 165 ரூபா தான் செலவு. இவன் தான் இந்த செலவே. ஈஸியாக பேசாம என்ன நாடகம் நடத்துறாங்க. ஆமாம் பப்புனுக்காரன் பொலியறது மாதிரி தள்ளி 10 பைசா புண்ணியல் வெளியே இருந்து வரேன். அந்த ஆள் சொன்னேன் வயிறு தள்ளி போயிருக்கடா அப்படின்னு உண்டி ஆடிட்டு வரேன். இப்போ சொல்லிட்டாயாங்கிறேன். நான் எல்லாரும் விடியற வேற இருந்து உண்மையில இது மாதிரி சிரிக்கணும். எங்களை பார்த்து நீங்கள் கடுப்பாகி அங்கிட்டு போய் மருந்து குடிக்கக்கூடாது. ஏற்கனவே பொண்டாட்டி மேலே வெறுப்புல நாடாம் பார்க்க வரல. எங்கள் மேலே பாசத்தில் இல்லை. அந்த லூசு முண்டா உளுந்து வாங்கிட்டா பருப்பு வாங்கிட்டான்னு சொல்லுவா. இங்கிட்டு போய் சத்த பார்த்து கண்டு பார்த்துட்டு சிரித்துட்டு போவோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இது கந்த சஷ்டின்னு சொன்னாங்க. உங்களுக்கு சட்டின்னு சொல்லலையாடா. நோய் தீரணும்ல. நோய் தீரணும்னா நீங்க சிரிக்க போதா நோய் தீராது போல. நோய் முத்திரும் போல. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாள். அது உண்மையா பொய்யா? ஆமா உண்மைதானே. பொய். எப்படி சொல்ற? மனுஷன் இப்ப எதை சாப்பிட்டாலும் கெடுதல். சோறு தின்னா சுகர். வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு. கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு. சிக்கன் சாப்பிட்டா சூடு. மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு. வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு. வறுத்தகரி சாப்பிட்டா கொழுப்பு. எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. முட்டை சாப்பிட்டா வாய்வு. அப்புறம் மனுஷன் எதை தான் நிக்கிறது? நான் ஒரு யோசனை பார்த்தேன். இந்த வருஷம் வைக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன். அது இப்ப கிடைக்கல. கேரளாவிலேருந்து ஒரு குரூப் வரேன். அவன் கட்டினா 80 ரூபாயும் நம்ம கட்டாச்சுன்னா 150 ரூபாயும். நான் வெளியில் வர இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை செலவித்துக் கொண்டு மட்டும் நகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் தென்னமாப்பட்டு சேகரம் பனையம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருகை. விஸ்வாச வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி 27/10 முட்டை 25 அட 2025 2025 எனக்கு 2 முட்டை தான். இங்கே 2 முட்டை தான். 2025 திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடைபெற்று கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர் நிர்மாணி வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா திண்டுக்கல்லை சேர்ந்து ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இவரங்கமலையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்குமனை உரையாடி குயில் ஓண்டு குயிட்டும் கோகில வாணி அன்பு சகோதரி சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் கம்மங்காரை சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் இவரங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி இரட்டையாளத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவரங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்போனா சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் அருங்காபுரியைச் சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் இவரங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவரின் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துக்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். வாய் செகோயினே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச மன்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு, சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்ன
போல குணம் படைத்த தென்னவனே. போன போதும் இது தேர போகும் மீதி மாறி மாறி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி பாசமைந்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் மீன் பனியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா மீன் பனியை தீர்த்திடுமா மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. இன்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதெங்கு யாரு கலங்கும் போது தேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த புல்லும் ஆறிடுமா வேதனைதான் தீர்ந்திடுமா இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே. கைதட்டிய 4 பேருக்கு 9, 13, 28, 39, 17 பேருக்கு நன்றி. அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை கைலாஸ் அப்பா காலீஸ்வரன் அவர்கள் விரங்கமலை மிருதங்கம் தபேலா டோலக் தவுளு செய்ப்பார்கள்.
பாலே பாலே சிறப்பாக சேர்த்து அன்பு மாப்பிள்ளை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கைதட்டி அன்புடன் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிள்ளை செல்லியம்பட்டியைச் சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் விரங்கமலையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். பாலே பாலே ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயின் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாரா இன்னைக்கு தாளம் வாசிக்கிறாரு ஜில்லா ரஞ்சித். அவர் வந்து ஒரு நாடக ரசிகர். ஒரு நாடகம் பார்க்க வந்தார். அப்புறம் நாடகம் பார்த்து இப்போ தாளம் பழகி நாடக அமைப்பாளர்கிட்ட உண்மையிலே
இந்த நாடக ரசிகராக இருந்து வர்றதுதான் பெரிய விஷயம். அவருக்காக ஒரு ஜோர் அவர் கைத்தட்டு கொடுக்கணும். உண்மையில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்து நம்ம நாடகத்தில் எப்படியாவது உன்னை கற்றுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி இப்போ தாளம் போட்டுக்காரன் பெரிய விஷயம். பார்த்து நீ எல்லாம் கவனமா இரு. ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய அன்புனார் தாள கலைஞர் ஜில்லா ரஞ்சித் அவர்கள் விரங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள். சூப்பர் சூப்பர். ஆனா உன்னைய பார்க்கல தாளக்கார மாதிரியே தெரியல. நீ என்னடா தேவைக்கு மொய்யல வந்த மாதிரியே இருக்க. ரொம்ப சிறப்பாக செய்த. ஹலோ, பனையம்பட்டி நாகராஜன் மணிகண்டன் அவர்கள் என்கிற பப்பனா எடுத்துக்கொண்டு அன்பண்ணன் காத்திராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தி போகிறார்கள். கரெக்டாக தான் எடுத்து வந்திருக்கிய, துண்டு வத்தாது. இதான் கணக்காக எடுத்திருக்கிய. எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய அந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி அண்டி கலந்த வணக்கம் வணக்கம் அண்ணா. சரி, அதனால் ரொம்ப சிறப்பாக செய்தி சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாகராஜன் மணிகண்டன் அன்புகளை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு பிரதாப் சீன் கம்பெனி உரிமை பிரதாப் பிஎஸ்சி பிபிஇடி ஒழுங்கா படுறா. படிச்ச தெரிஞ்சாதான் படிப்பேன். பிடி வாத்தியார் சாலி அருமையான கொட்டை அமைத்திருக்கும் சீன் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பிரதாப் அன்பனார்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவழி அமைப்பு பாரதி ஆடியோஸ் காட்டாம்பூர் உரிமை பாரதி போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா. எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம். அட இந்த பாட்டுல விவரம் இருக்கு. என்ன விவரம்? அப்படியே ஏமாத்தியா அன்னைக்கு ஒரு ஊர்ல பாட்டு போட்டாருன்னா எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம். அங்கே 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேருக்கு இடத்து பிரச்சனை இல்லை. என்ன அடிக்கொண்டா என்னடா இடம் வைக்கிறேன் நோத்தான்னு. எங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கு, நீ என்னடா இடம் கேட்குற அப்படின்னு எனக்கு அந்த யாவும் வந்துச்சு. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் எனக்கும் இடம் உண்டு. அந்த ஒளிபெருக்கி பாரதி அன்புலங்கள் உலக சிஎல்எஸ் ஜிஎல்எஸ் ஜவுண்ட் ஜிங் வெள்ளத்தூர் வெளியாத்தூர்ரா. ரொம்ப சிறப்பான முறை ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் அன்புலங்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரசி பேரழி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் லண்டன் புகழ் பொம்பளை பிள்ளைன்னா இப்படி கிளம்புடா ஐயால ஒன்னு தண்டிடா. என்னது ஆளு கைதான். புதுகை ராணி அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆணி நேத்தி வாலிமையின ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயிலே ஆடி மாச கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை மானே மா கோயிலே அடி நானே ஆ கோயிலே அட கஞ்சமாடு கம்பளத்தா கஞ்சமாடு அட கம்பளத்தா இனிக்கிற ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை மானே மா கோயிலே சிறப்பாக சேர்த்த அன்புலார்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு குட்டகை அமைப்பு கார்த்திக் திருகோஷ்டிகர் அன்புலங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நகைச்சுவை மன்னன் அன்பு சகோதரர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ் கலக்கப் போவது யாரு அன்பு மைத்தினர் இணையதள புகழ் யூடியூப் புகழ் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களை விரங்கமலையிலே டம் பப்புனார் அடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு இணைந்து நானும் பப்புனார் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். திணையத்துறையைச் சேர்ந்த பப்புன் கார்த்திக் ராஜா என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு திருப்பணி குழுவினர் பனையம்பட்டி பங்காளிகள் கிராமத்தார்கள் இளைஞர்கள் மற்றும் காரிக்காலை நண்பர்கள் மற்றும் இந்த நாடகத்தின் நம்பத்திற்கு நாடக அமைப்பாளர் காட்டாம்பூர் ஜில்லா ரஞ்சித் இசை கலைஞர் இருப்பு தென்னமாப்பட்டு தென்மாப்பட்டு 3வது பெயில்னா
அன்புலங்கள் யாரும் நன்றி. இந்த நாடகம் மட்டுமில்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு, குறைஞ்ச செலவுன்னா 50,000, கூடனா 1,00,000. நீங்கள் குறைஞ்ச செலவுனா 25,000 நினச்சிடாம ஒரு நாடகம் கொட்டாயில் நெருப்பு வச்சிடாம எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு சகோதரர் ரஞ்சித் சொல்லுங்கள். ஜில்லா ரஞ்சித் காட்டாம்புரை சேர்ந்த ஜில்லா ரஞ்சித் தொடர்பு கொள்ளுங்க. நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பன் கோயில் பஜனை, முருகன் கோயில் பஜனை, ஓம் சக்தி பஜனை. ஃபோன் அடித்தால் போதும் நாங்கள் வீட்டுக்கே வந்து கோரஸ் போடுவோம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கொடுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நிதியை தூங்கிட உள்ளே போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லணும். பொம்பளை பள்ளி வந்தாத்தே உங்களுக்கு நல்லா இருக்கு. நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கடுப்பாக இருக்கு. என்னப்பா டான்ஸா? காது மயிறு எவனுக்குமே கேட்காது விடடா. இப்போ தாண்டா டான்ஸ் இத்த தண்டின்னு சொல்லி எப்போ கேட்குறேன் டான்ஸ் பேர் சொல்லவா? அப்போ என்ன சிந்தனையில் இருந்திருக்காங்க வாரு. சரி, உங்கள் விருப்பத்துக்காக மறுபடிக்கு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, அந்த வாகனம், நாட்டிய தாரகை, யார் யாரு, நடன பேரளி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ். அண்ணா இவங்க கோரஸ் போறவங்கள பொண்டாட்டியோட சண்டையா இருப்பாங்க போல. சொல்ல சொல்ல பாருங்க, 2 கண் பொழைக்க வழியில அம்மா, உப்போ புளியோ உங்களால முடிஞ்ச செய்யுங்க அம்மா. 2 கண் பார்வே. இதுக்கு மேலே உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை சொல்லுவான். ராணி ராணி ஸ்ரீ டான்ஸ் காமிக். கொட்டையை சொல்லிட்டோமா? சாப்பாடு ஏற்பாடு, அருமையான சாப்பாடு. உண்மையிலே நான் கும்பாபிஷேகம் நினைச்சேன் சாம்பார் தான் போடுவோம். என்கிட்ட கேட்டார் சாப்பாடு என்ன போட சொல்லுவோம், அசைவம் போட சொல்லுவோமா சைவம் போட சொல்லுவோமான்னு. ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க, முதல்ல இலையை போட சொல்லுங்கள். பிளாஸ்டிக் இலையில கேன்சர் வருது. உண்மையில் இந்த ஹோட்டலில் அழுகு போட்டுக்கு இந்த ஹோட்டலில் எவ்வளோ நேரம் இந்த பிளாஸ்டிக் இலையில் போட்டு அதோட வெந்தோட சூடும் அள்ளி போட்டு எதுப்பு. அதனால அருமையான ரொம்ப சிறப்பான தம்பி சாப்பாடு ஏற்பாடு செய்த பரிமாறின விதம், இந்த உபசரிப்பு இருந்தாலும் அந்த ஆண்கள்லாம் அந்த பெண்கள் அந்த குணத்தோடு வீட்டில் எப்படி பரிமாறுவாங்க, என்ன வேணுமோ அது மாதிரி என்ன வேணும்னு சிக்கனுக்கு சிக்கனு, முட்டைக்கு முட்டை, அந்த வாழைக்கு இது பார்த்தீங்களா அது சில்லி இது மாதிரியே இருந்துச்சு. தம்பி நான் என்ன சொல்றேன்னா தம்பி, ஒரு கோவில் திருவிழா நடத்துறதோ உண்மை கும்பாபிஷேகம் நடத்துறதோ அதான் பெரிய புண்ணியமே கிடையாது. சாப்பாடு நாடக நடிகர்கள் சாப்பிட போறது அவ்வளவு பெரிய பெரிய புண்ணியம். ஏன்னா நாடக கலைஞர்கள் ஜாதி மதம் அதெல்லாம் தெரியாது, பார்க்க மாட்டாங்க. உண்மை. ஆமா, மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. 10 நாடக நடிகர்கள் சாப்பிட போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். காரணம் என்ன தெரியுமா? சரி, 10 நாடக நடிகர்கள் சாப்பிட போறது ஒண்ணுதான், 10 பரதேசி சாப்பிட போறது ஒண்ணுதான். சோறு போட சொல்றியா வேணாம்ங்கிறியா? இல்லை நீ சொல்றது உண்மை. என்ன நாடக நடிகர் நம்ம ஊருக்கு வேன் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வீடு சாப்பிடுவான். அவன் ஊருக்கு வீட்டுக்கு வீடு தட்டை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வீடு சோறு கேட்பேன். இதுதான் உண்மை. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த அனுபவம் யார்ந்த நன்றி மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் பிடிஏ கவரேஜ் எடுத்துக்கின்ற எனது பாசமிகு அன்புனார் கோமாளி ரசிகன் யூடியூப் சேனல் அன்புனார் கனி அண்ணனுக்கும் மற்றும் இன்னொரு சகோதர ஒரு அன்பு சகோதரர்கள் சார்ந்த கலா டிஜிட்டல் அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அன்றைக்கு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாடகம் பார்க்காதாலும் நம்ம நாடகத்தை நாளைக்கு மதியம் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். கோமாளி ரசிகன் கலா டிஜிட்டல் அண்ணன் போட்டுருவீங்களே? இல்லை நாளைக்கு மதியம் போட்டுட்டு படுத்துருவீங்களா? இல்லை நைட்டு நாடகம் முழிக்கிறே ரொம்ப சிரமம், அதுக்கு தான் கேட்குறேன். அதனால் உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை சொல்லுவேன், நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் விடிய வர இருந்து நாடகத்தை ரசிங்க. நம்ம வர்க்கம்லாம் போக மாட்டாங்க. பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள் ஆண்களோட ஒரு ஆளாக போனாலும் போயிட்டு வந்துடுவாங்க. அப்படியே அந்த பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குடா. மகாலட்சுமிகளா அதில் ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். இந்த லோனை அப்பா நீ தான் நாடகத்துக்கு எடுத்து அவங்க 2 பேரை பிரித்ததே. வாங்கண்ணே. ஐயா என்னை பிடிக்க என்ன விவரத்தை சொல்லு. அதே நாடக நடிகரை நீ பார்த்ததுல என்ன விவரம் அதை சொல்லு. அட பார்த்தது என்ன மாதிரி பப்புனு குண்டா எவனும் இல்லை, பார்த்துருக்க மாட்டேன். அன்பு நண்பர் சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பதை பற்றி பெருமைப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 70 ரூபா இருந்துச்சுன்னா என்ன சொல்லு.
எம்எம் எலக்ட்ரிக்கல்ஸ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன், 100 ரூபா கொடுக்கலாமா? நம்ம வேற நம்மளே இது பண்ணி ரைட். அமைதி உட்காருங்க உட்காருங்க. நம்மளே நாடகத்துக்கு எடுத்துடக்கூடாது. ரொம்ப நன்றியா. கோயம்புத்தூர்லேருந்து வருகின்ற அன்பு சகோதரர் நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கு அன்பளிப்பத்தி பெருமையை பற்றி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடிகிற வரை இருந்த நாடகத்தை ரசிகனை வளர்த்த ஆத்தாக்க இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல சண்டாலங்க. முந்தா நாள் ஒருத்தன் எங்கள் ஊரில் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுட்டே வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். ஆதார் கார்டு 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சுக்கிறது ஐயா. ஆமாயா, வீட்டிலே வச்சுக்கிறதுங்க. இந்த லோனுக்கும் லோன் எடுக்கத்தே இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்னென்ன? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மயிரை புடுங்குறண்டி, பணங்கட்டெல்லாம் மயிரை புடுங்கிடுவாங்க. ஆமா ஆமா, பார்த்து எடுங்கத்தா. உங்க சத்தம் தான் கேட்குது. என்னத்த இந்த கதை சொல்ல உள்ள போயிடுவோம் மரியாதையா. ஐயா சத்தம் போடாமல் இருங்க ஐயா. சரி போயிட்டு வரவா. சரி உள்ள போயிடுவா. மதிக்கல இல்ல அவங்க பேசுறது கவனிக்கல. நம்ம நாடகத்தை முடிச்சுக்கோ. ஐயா ஒரு 5 ரூபா என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எது செய்ய போறோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. ஆளுக்காலு அமுக்க பாக்குறேன், அளவுக்கு மேல சுருட்ட பாக்குறேன். ஆளுக்காலு அமுக்க பாக்குறேன், அளவுக்கு மேல சுருட்ட பாக்குறேன். புத்தையில போயில குறுக்கு வழியில சம்பாதிக்கிறான். என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியுது. 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியுது. 60 வயசு கிழவனை பார்த்தா 20 வயசு அடையாளம் தெரியுது. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. சின்ன சிறுச்செல்லாம் சிகரெட் பிடிக்குது, சித்தப்பண்ணுகிட்ட தீப்பெட்டி கேட்குது. சின்ன சிறுச்செல்லாம் சிகரெட் பிடிக்குது, சித்தப்பண்ணுகிட்ட தீப்பெட்டி கேட்குது. ஏண்டா குடிக்கிறேன்னு கேட்டாக்கா ஓ வேலையத்த பார்த்துக்கன்னு சொல்லுறாங்க. பாரப்பா பழனியப்பா தனமா மத்தனமா போயிட்டு வாரணப்பா, டான்ஸோட வாரணப்பா, பாரப்பா பழனியப்பா. தயவு செய்து இதை சேர்ந்த சரவணன் அவர்கள் 101 அன்பளை கொடுத்து பெற்றுள்ளார். அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. எகோ முடிச்சு. காரிக்காலை நண்பர்கள், விஜயபுரம் அன்பு சகோதரர்கள் இங்கே அருமை தம்பி கார்த்திகராஜ் அவர்களை பாராட்டி ரூபாய் 51 அன்பளிப்பு கொடுத்து பெருமித்துள்ளார். நன்றி நன்றிகள் வணக்கம். நன்றி. வா வா அன்பே அன்பே, காதல் நெஞ்சே நெஞ்சே, வா வா அன்பே அன்பே, காதல் நெஞ்சே நெஞ்சே. உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம், இதயம் முழுதும் எனது வசம். பாவா அன்பே அன்பே.
அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே. இப்படி எல்லாரும் முன்னாடி உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது, எப்படி பேசுறது? சும்மாவே நான் வெக்கப்படுவேன். ஐயோ உனக்கு பொறாமையா இருக்குமே நான் வெக்கப்படுறத பார்த்தோன்னே. அப்புறம் ராணி, அப்புறம் மாமா எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீ முதல்ல சுகமா இருக்கியா? நீங்க தீபாவளிக்கு நல்லா கொண்டாடினீங்களா? நல்லா கொண்டாடினம்மா. அம்மா நான் நல்ல சங்கு சக்கரமா வச்சேன். என்ன சக்கரம்? சங்கு சக்கரம் புசு புசுன்னு போயிருக்குமே. எங்க சுத்தவே மாட்டேன்ருச்சு. ராக்கெட் ஒண்ணு வச்சு அது எங்க வீட்டுல உள்ள மாதிரி கிளம்பவே மாட்டேன்ருச்சு. சரி நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ முதல்ல சுகமா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எப்பா நீங்க எப்படி பாருக்கீங்க? நீ எதுவும் வெடி வெடி வச்சியா? யார் வாயில கொண்டு போய் வச்ச வெடிய? சரிங்க சரிங்க, உங்களை எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நீங்க சரிங்க, நீங்க தான் நாடா அமைப்பாளரா? சுகமா இருக்கியாம்மா சுகமா இருக்கியம்மான்னு கேட்டுட்டே இருக்கேன். அப்படிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதை ஏன் எழுத்துட்டி கேட்டனா, நீ முதல்ல சுகமா இருந்தீனாத்தான் எங்க 4 பேத்துக்கு நீ சுகத்தை கொடுக்க முடியும். மறுபடியும் சொல்லுங்க. நீ சுகமா இருந்தீனாத்தான் எங்க 4 பேத்துக்கு நீ சுகத்தை கொடுக்க முடியும். அப்ப நீங்க யாரும் என்னை யாரும் சந்தோஷப்படுத்த மாட்டீங்க, நான் தான் உங்களை சந்தோஷப்படுத்தணும். சொன்னது ஆட்டம் பாட்டத்தை சொன்னேன். அப்படிதான் ராக்கெட் வெடி அப்படிதான் போணுச்சு. இருக்கட்டும். எப்பா ஆல்ரவுண்டுக்காரவரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். என்னங்க போன வருஷம்லாம் போட்டீங்க, இந்த வருஷம் போட காணோம்? விருப்பம் இல்லம்மா. என்னைய போட உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்ன இப்படி சொல்றீங்க? அவர் கூட 2 ட்ரிப் போட்டாரு, நீங்க போட என்ன சொல்றீங்க? நாடகத்துலங்க நீங்க எப்பதான் தப்பு தப்பா நினைக்கிறீங்க. ஆமா தெளிவா தான் சொல்றேன். என்னமோ நான் அசிங்கம் பேசின மாதிரியே எல்லாரும் என்னையவே குறை சொல்லுவீங்க. இதுக்கு தான் நான் எதுவுமே பேசுறது இல்ல. எப்ப பாரு என்னையவே அசிங்கம் பேசுற மாதிரி. மாமா நான் ஏதாவது அசிங்கமா பேசுனேன்? நான் ஏதாவது அசிங்கமா பேசுறேன்? ஓகே, நீ தான் உன்னைய தானே நான் சந்தோஷப்படுத்தணும். நீ எப்படி என்னைய சந்தோஷப்படுத்துவ? என்ன இந்த வருஷமாவது போடுவீங்களா? நீ ஒன்றும் அவ்வளோ சங்கடப்பட்டு என்னைய போட வேணாம் போ. அப்புறம் கேட்ப, அப்புறம் இல்லைன்னு சொல்லுவேன். ஏ ஆத்தா அத்தரமா வரியா எப்பதான் ஆடுவேன்? அப்ப வீட்டுல கிளம்பும் போதே சாமியெல்லாம் கும்பிடலையா? நான் நேத்தெல்லாம் செவ்வாய் சாமி கும்பிட்டேன். நீங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறீங்க.
சரி. எங்கள்ட்ட ஐடியா கேளு. இல்ல நீ உன் சௌரியத்துக்கு பண்ணிக்கிட்டு நானும் வந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா ஆறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, இன்னைக்குன்னு பார்த்து இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். அதான் பிரச்சனை. டைட்டா இருக்கு. ரொம்ப டைட்டா தச்சுட்டாங்க. ஆமா ராணி, நான் என்ன சொல்லனா, நம்ம ஆடுறப்ப எதெல்லாம் இம்சையா இருக்கும் அதெல்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சுனுங்கிறேன். அதுக்காண்டி என்ன பாவடை கழட்டி உங்க கூட நாடகத்துக்கு வந்திருக்கேன். என்ன மொட்டை முடியா வேற ஆட சொல்லு. சூப்பரா இருக்கு தெரியுமா? இந்த வாசிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க நீ பார்த்த? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எவ்வளவு அருமையா ஆடுது. திடீர வரையா 6 மணி வரை உட்காந்து வாசிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு காட்டாம மைச்செட்டுக்காரர்களுக்கு காட்டிட்டு ஆடிட்டு இருக்கிற. இப்ப அவருக்கு காட்டினது உங்களுக்கு ஒரு பெரிய குத்தமா? இங்கிட்டு திரும்பி ஆடுனீங்கன்னா இப்ப உனக்கு திரும்பி நான் ஆட்டணும். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்ல. நீ மிருதங்கட்டை விட எதையோ அடிக்க பாக்குற. ரெண்டு கிண்ணம் சந்தன கிண்ணம் போதும்பா. என்னது மேலே கிளமா இழுக்குதுங்க. ஏதாவது கிளம்புனுச்சுன்னா சரி, இழுத்துச்சுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு. ஓகே, அவரே ஒத்துக்கிட்டாரு ஊருக்காரையா, நம்ம என்ன பண்றோம்? அப்பா உடனே நான் சந்தோஷப்படுத்தணுமா? அப்ப நீனு அதுக்கு பிரயோஜனம் இல்லையா? இல்ல படுத்துறேன்னு சொல்ற வேற மாதிரி என் காதுல விழுகுது. சரி, அப்புறம் காலிசு நீ சோகமா இருக்க, கண்டிப்பா உன்னை சந்தோஷப்படுத்தணும் போல. நான் எதுக்கு நாடக அமைப்பாளரை சந்தோஷப்படுத்திடவா? அடையாப்பா, நான் இவரெல்லாம் சந்தோஷப்படுத்தி நான் கடைசியில் எனக்கு தேங்காய் முடிதேன். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக சொன்னல